அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணவாயை வச்சு வெடி கணவாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கோப்பையில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் வரை ஊறணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் செவந்து வரணும். ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கணவாயில் 1 கப் அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த கணவாயவும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் கணவாயில் படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா எல்லாம் படுற அளவுக்கு கிளறிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்ஸ் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இது 5 விசிலுக்கு வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்ட தண்ணி வற்ற விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெடி கணவாய் ரெடி ஆயிடுச்சு.